ஏன்னா அவனுக்கு இட்லி கடை வந்ததே தெரியாது, அந்த அளவுக்கு பரபரப்பா இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுலாம் எனக்கு புரியுது. உங்க எல்லாருக்குமே நடிப்பு அரக்கன்னொன்னே வேற ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்திருப்பாரு. பட் எனக்குமே அவர் தான் வந்தாரு. ஆனா அவரு இல்ல. நமக்கு எப்பவுமே ஒரே நடிப்பு அரக்கன் இவரு தான். எப்படி மாற போறாங்கன்னு பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும். பிக் பாஸ் சீசன் 9. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் எக்ஸ்பிரஸ் முத்து. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆவலா நீங்க எல்லாம் காத்திருந்த பிக் பாஸ் சீசன் 9 பத்தா பார்க்க போறோம். உங்க மைண்ட் வாஷ் எனக்கு கேட்குது, ஏன்டா மயிறு அவன் கரூர் பிரச்சனையில 41 பேர் பழி கொடுத்துட்டு அங்க எல்லாமே டென்ஷன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இட்லி கடை வந்ததே அவனுக்கு தெரியாது. நீ என்னடா பிக் பாஸ் சீசன் 9 பத்தி பேசுறேன்னு நினைக்கலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 நான் வந்து கண்ணனில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனா உண்மையா சொல்லணும்னா 41 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலா அந்த குடும்பத்துக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போகலாம் பிக் பாஸ் சீசன் 9. ஸோ பிக் பாஸ் சீசன் 9ல யாரெல்லாம் கண்டஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருங்குரங்கு இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. இவனெல்லாம் குரங்குன்னு சொல்லி நான் குரங்கு கேவலப்படுத்துவனா? புரிஞ்சிருக்கும் நினைக்கேன். நடிப்பு அரக்கணும்னு எனக்கு இன்னொருத்தர் ஞாபகத்துக்கு வராரு. ஆனா நீங்களும் அவர் தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த நடிப்பு அரக்கன் அவர் லேட்டஸ்ட் ட்ரெண்டு அவரு கிடையாது. நமக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒரே நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் தான். ஸோ அவரு உள்ள வராரு. எது நடக்கவே கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாமே சகிப்புத்தன்மை எல்லாருக்கும் நமக்கு அதிகமா நீங்க வளர்த்துக்கணும். முடிஞ்சளவுக்கு எல்லாருமே பொறுமையா இருங்க. இப்போ டாக்டர் பிபிடி திபாகர் உள்ள வந்துட்டார் நடிப்பு அரக்கன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆரூரா. ஸோ ஆரூரா யாருன்னு தெரியும். இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப திறமையை காட்டி வீடியோ எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே வாயிலே டிஜே போடுவாராம். ஸோ அவரு உள்ள வந்திருக்காரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிஜே பார்வதி வருவாங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அவங்க உள்ள வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்திங்கிறது பார்த்தீங்கன்னா யாருன்னா ரட்சகன் படத்தோட டைரக்டர். ஸோ அவரே ஹீரோவா துள்ளல்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு உள்ள வந்திருக்காரு. அப்புறம் வந்து துஷார் வந்திருக்காரு. அவரு அது இல்லாம கனி திரு அவங்க வந்திருக்காங்க. அடுத்து சபரிநாதன். ஸோ இவங்க உள்ள வந்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா கெமி, ஆதிரை, வினோத் குமார், வியானா, பிரவீன் ராஜ். ஸோ இவங்கெல்லாம் உள்ள வந்திருக்காங்க. சுபிக்ஷா, அப்சரா, அப்புறம் விக்ரம், அடுத்து வந்து கமூரிதீன், அப்புறம் வந்து அகோரி கலையரசன். ஸோ அவர் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ மொத்தமா 20 பேர் வந்திருக்காங்க. இவங்க 20 பேரும் உள்ள வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஸ்டர்டே நைட்டு ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா 2 பேட்ச் இருந்துச்சு. ஒன்று ப்ளூ, இன்னொன்று வந்து ரெட்டு. ஸோ இந்த ரெண்டை யார் எதை சூஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள அவங்களுக்கு வந்து இப்போ ப்ளூ எடுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிக் பாஸ் உள்ள சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ். ஸோ கொஞ்சம் ப்ரீமியமா இருக்கும் அது கொஞ்சம். ஸோ ரெட் எடுத்தவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ப்ரீமியம்லேருந்து நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ் தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும், இது கொஞ்சம் லோ லக்ஸரியா இருக்கும். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இதுதான் வந்து செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா காலையிலேயே நடிப்பு அரக்கன் அவரோட நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தெரியாதனமா தூங்கும்போது ஒரு குரட்டை விட்டுருக்காரு. காலையில பிரவீன் ராஜ் எழுந்து ஏன்டா குரட்டை விட்டு தூங்க விடல அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே நம்மால் சும்மா இருப்பாரா? ஏண்டா நான் தான் நைட்டே சொன்னேன் கொரட்டை வரும், கொரட்டை அதை கேட்க கூடாதுன்னு நீ திரும்பி படுத்துக்கோன்னு சொன்னேன். அதையும் கேட்காம நீ என் பக்கம் திரும்பி படுத்துட்டு என்ன ஏன்டா கொரட்டை விடுன்னு சொல்றேன். நீ தான்டா கொரட்டை விட்ட அப்படி இப்படின்னு டாக்டர் திவாரி கேட்டாரு. உடனே பிரவீன் காந்தி என்கிட்ட இப்படி எல்லாம் கை நீட்டி பேசக்கூடாது அப்படின்னாரு. நானே இப்படிதான் கை நீட்டி பேசுவேன், கை நீட்டி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சீன்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ ஏதோ கேமராக்காக ஏதோ பேசுற மாதிரி பண்ற மாதிரி இருக்குடா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் போயிட்டாரு. ஸோ இதை அடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல பெரிய பிரச்சனை பிக் பாஸ் ஹவுஸோட ஹவுஸ்மேட்டுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறை. என்னன்னா பிக் பாஸ்ல அங்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நாளைக்கு சராசரியா 115 லிட்டர் ஒரு ஹியூமனுக்கு செலவாகுது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆனா இங்க 20 ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமாவே 500 லிட்டர்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தண்ணீர் பற்றாக்குறையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக செலவு பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்ணீரை வந்து செலவு பண்ணலாம் சிக்கனமா, பட் எல்லாத்துக்கும்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ ஆனால் சீக்கிரமாக வந்து செலவு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் வள கொலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ ஆட்டு மந்தக்குள்ளே பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நேரம் பார்க்கறதுக்குள்ள எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா? கண்கள் ஈரண்டாய் அந்த சாங்கை நான் காலேஜ்னாவே வச்சிருக்கேங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங்கு. அந்த சாங்கை கொண்டு நடிப்பு அரக்கணும் விஜே பார்வதியும்
அந்த சாங்குக்கு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க. சரி, என் காலட்டிலேயே ஃபஸ்ட்டு நான் எரேஸ் பண்ணிடலாங்கிற அளவுக்கு தோணுது. இனிமேல் அந்த பாட்டை பார்க்கும்போது, இனிமேல் ஜூஸை குடிக்கும் போதெல்லாம் எனக்கு மூத்த ஞாபகம் தானே வரும்ன்ற மாதிரி அந்த பாட்டை பார்க்கும் போதெல்லாம் இனிமேல் எனக்கு நடிப்பு இறக்கணும் விஜய் பருவம் தானே என் மைண்ட்ல வருவாங்க. ஏன்டா இப்படி நாசம் பண்றீங்க, நல்ல பாட்டெல்லாம் இந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்களா தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிச்சு. ஸோ இதை தாண்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி ஆள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. டாக்டர் திவாகர் என்ன பண்றாரு தெரியுமா, உள்ள எதை விஜய் சேதுபதி பண்ணக்கூடாதான்னு சொல்லி அனுப்பிச்சாரோ அதையே உள்ள போயிட்டு இப்படி இப்படி அப்புறம் இப்படி இதுல பெரிய அப்படின்னா அவனுக்கு குடிக்க தண்ணியே இல்லைன்றான். இவர் சோப்பு நிறைய போட்டு வெளியே வந்து மைக்க வச்சுட்டு அங்க வந்து இவர் வந்து பவானி கேரக்டர், மாஸ்டர் படம் பவானி கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அவர் இதெல்லாம் மாத்திட்டு ஒரு புதுவிதமான ஒரு டாக்டர் குவாலிஃபிகேஷன்ல தான் நாங்க எடுத்திருக்கோம்னு சொல்லி பிக் பாஸே சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டீசனா நடந்துக்கிட்டு அவரோட டேலண்ட் ரியல் கேரக்டர் என்ன அதை காமிச்சா போதும். ஒரு ரியல் கேரக்டர் அந்த மாதிரி பைத்தியம் மாதிரி பண்றதானா அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி தான் உள்ளவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்திகிட்ட போயிட்டு மொக்க போட்டுட்டு இருந்தாரு. ஆளை விடுறா மயிருன்ட்டு போயிட்டாரு பிரவீன் காந்தி. அந்த அளவுக்கு செம்ம கடுப்பேற்றி பேசிட்டு இருக்காரு. ஸோ மற்றபடி ஹவுஸ்மேட்ஸ் சபரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பிரில்லியண்டா ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி தெரியுது. மற்றபடி மற்ற எல்லாருமே ஏதோ உட்காந்துட்டு இருக்காங்க, சோறை சாப்பிட்றாங்க, உட்காந்து பேசுறாங்க. ஒரு விஜய் பாரதி நமக்கு தெரியுமே, அவங்க அந்த சேனல்ல என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வாங்க, வந்ததே மறந்துட்டாங்க, ஹவுஸ்மேட்னே மறந்துட்டாங்க, ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நீங்க இங்க வாங்க, நீங்க போங்க, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன சொல்ல வரீங்க, இப்படியே டாபிக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட் 10 மணி நேரம் நான் பார்த்ததை உங்களுக்கு 10 நிமிஷத்துல ரொம்ப சுருக்கமா நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ எபிசோடு 200 வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம வீடியோக்குள்ள எபிசோட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த எபிசோட நான் உங்களுக்கு பார்த்து நான் நெக்ஸ்ட் டே நாளைக்கு உங்களுக்கு நான் அதை அப்டேட் கொடுக்குறேன். மறக்காம எக்ஸ்பிரஸ் முத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கே எபிசோடு 2ல உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸ்பிரஸ் முத்து. பாய் பாய்.